தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புலம்பெயர் தேச உறவுகளின் நிதி அனுசரணையுடன் யாழ்ப்பாணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஏடி வாட்ச் ஊடக நிறுவனத்தினர் முள்ளியவளை தமிழ் வித்தியாலய மாணவர்களை இலக்காக வைத்து பெருமதி வாய்ந்த கற்றவர்ணங்கள் வழங்கும் நிகழ்வு முள்ளியவளை கிழக்கு காட்டு விநாயகர் சிகாகோ சங்க மண்டபத்தில் சிகாகோ சங்க தலைவி செல்வராஜா கனகமணி தலைமையில் சிறப்புற இடம்பெற்றது. இவ்வழங்கலானது சுமார் 5000 ரூபாய் பெறுமதியான கற்றல் 50 மாணவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நீங்க எத்தனை ஆண்டு? என்ன நான் 6 முதலாம் ஆண்டாள். முதலாம் ஆண்டு எல்லாம் கை வைக்கிறதுக்கு பார்ப்போம். ஓஎல்ஓபில் ஆறு இருக்கிறீங்க. எத்தனை பேர்? செழிய பேர். ஏஎல்லையும் இருக்கிறீங்களா? யாழ்ப்பாணத்துல இருந்து வாராம். உங்களை மாதிரி நிறைய சின்ன பிள்ளைகளுக்கு போய் எங்களோட நிறுவனத்தின் மூலியமா நாங்கள் நிறைய உதவி திட்டங்கள் செய்திருக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் முதல் உதவியா நாங்கள் எல்லாமே செய்வது. என்ன படிச்சு பெரியால வந்தாதான் என்ன செய்யலாம். படிக்கிறது தேவையான பொருள் இல்லாட்டி ஸ்கூலுக்கு போக விருப்பமா இருக்கும் இல்லதானே. அப்ப அதனால படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான உதவியில தான் நாங்கள் நிறைய செய்வது. மூலமாக எல்லா இடத்துலயும் இருக்கிற பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும். சரியா? இந்த முறை முல்லைத்தீவு மாவட்டத்தை தரநன்னார் உதவியோட நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். உண்மையாவே சந்தோஷமான ஒரு என்ன நாங்க யாழ்ப்பாணத்துல இருக்கிறபடியே எங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரியாதுதானே. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்ல ஒரு அரை மணி நேரம் தான் அவங்களோட. ஆனா ஒவ்வொரு இடத்துல இருக்கிற ஒரு ஆள் இந்த மாவட்டத்துல எப்படி இருக்கிறாங்க, அவங்க என்ன திறமையில இருக்கிறாங்க, அவங்க என்ன வேலை செய்யறாங்க, இவங்களுக்கு எந்த உதவி தேவை எல்லாம் தேர்ந்தெடுத்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க உண்மை நிலவரம் எல்லாம் தெரியும் என்ற ஒரு நம்பிக்கையோட நாங்க இந்த இடத்துக்கு வந்துருப்போம்னால சரி ஊட பார்க்கவே உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. மற்றது நீங்க வரவேற்ற முகம் உண்மையாக மிக்க நெசி. ஆனால் எதிர்பார்க்கவும் இல்லை, இருப்பதும் செய்யறதும் இல்லை. இருந்தாலும் எங்க தமிழ் பண்பாடு எப்பயுமே வரவேற்புக்கு முக்கியத்துவம் எல்லாருமே காட்டிருந்தீங்க. அதுக்கு எல்லாரும் இனிமே நன்றி. இன்சைட் உங்களுக்கு நாங்க 5 கொப்பியும் பென்சில், பென், ரேசர், கட்டர், மற்றது உங்களுக்கு தேவையான ஸ்கூல் பேக் கிரேட் 1ல இருந்து நீங்க தந்த லிஸ்ட் கூடிய 50 பேருக்கும் ஒரே அளவான பேக் தான் தர போறோம். என் வீட்டை ஒரு பிள்ளைல இருந்து இல்லை, எப்படியுமே 2 கூட்டு பிள்ளைகள் இருப்பீங்க. கிரேட் 1க்கு இந்த பேக் பெருசுண்டா நீங்க மாத்தி உங்க மற்ற பிள்ளைகளுக்கு கொடுத்து இவங்களுக்கு தேவையான சின்ன பேக்கில் வாங்கி கொடுங்க. இப்ப நாங்க சின்ன பேக் வாங்கி தரேக்க அதை உங்களுக்கு சில பெரிய யோசனை இல்லாம இருக்கு. இப்போ கிரேட் 1 பொறுத்தளவுதான் கொப்பிகள் அளவு தான் கூட. அப்ப அதனால உங்களுக்கு பெரிய பேக் தரணுன்றதுக்காக தான் நாங்க எல்லாமே பெரிய பேக்கா வாங்கி தந்துருக்கிறோம். அதே மாதிரிதான் கொப்பியும் இப்ப கிரேட் 1, 2க்கு ரெட்டரூ கொப்பியை இப்ப நிப்பாட்டிட்டு ஸ்பெஷல் ரூல் என்னோட கொண்டு வந்துருக்குறாங்க. அப்ப அது எல்லா பாடசாலைகளையும் பயன்படுத்துறாங்கன்ற உங்களுக்கு தெரியாதுன்றதுனால ஒற்றரூ கொப்பி தான் வாங்கி தந்திருக்கிறான். கிரேட் 1க்கு 2க்கு ஒற்றரூ கொப்பியும் சதுர கொப்பியும் இங்கிலீஷ் கொப்பியும் தந்திருக்கிறான். அப்போ ஒற்றரூ கொப்பி உங்களுக்கு பயன்படாட்டிக்கு நீங்க ஒரு அக்கா தங்கைக்காக கொடுத்து சிரித்து எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே என்ன இருக்கா? என்ன ஒருத்தர் சிரிக்க காணல, இருக்கா சிரிச்சுடுங்க எல்லாம் பெரிய சத்தம். விளம்பரமா புதுப்பாக தான் வாங்குறது. பொதுவா 2024 இந்த காட்டா விநாயகர் சிகாகோ சங்கத்துல சிறப்பாக நடந்து வந்திருக்கின்றது. அந்த வகையில இங்கு வரைய தந்துள்ள இந்த தமிழ் வித்தியாலய மாணவர்கள், வறுமைக்கோட்டுக்கு உட்பட்ட மாணவர்கள் அனைவருக்கும், மற்றது எங்கள் அதாவது யூடியூப் சேனல் வச்சிருக்கின்ற இந்த அதை சேர்ந்தவர்கள் பேர் வந்திருக்கிறார்கள். அதுல முதலாவதாக தீபா ஆண்டி, எல்லாரும் தீபா ஆண்டியை யாம பாருங்க. அதுதான் லட்சன், அதுவாக டயார், ரவி, வினோதன், சுமுகன், புருஷோத்தமன், ரோபர்ட், ரூபன், பாகனா. அதுதாக எல்லாருக்கும் 0வா இருக்கிற சரண் மாமா, சரண்டன் மாமா, அவர் தான் இந்த பாட்டை எங்களுக்கு செய்து இந்த சங்கம் ஊடாக அவருக்கே உறவுகள் இந்த சங்கத்தில் இருக்கிறதானே தாய் மிகவும் இந்த சங்கத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளாளராக இருந்து எங்களோட சங்கத்தை படிக்கிறதுக்கு ஒரு உயர்ந்த சேவை அதிகார தயாராக இருந்த வகையால இப்படி ஒரு சேவையை எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டு தனது மகன் ஊடாக இந்த அமைப்பினரோட அழைத்து இந்த அமைப்பினர்களை நாங்கள் இதுவரைக்கும் காணாத இந்த அமைப்பினர்களை இன்று கண்டுள்ளோம். யாழ்ப்பாணத்தில் இருந்து அவர் இருந்தோம் கஷ்டப்பட்ட இந்த முல்லைத்தீவின்
எங்கள் முள்ளியோடை கிராமத்தைச் சேர்ந்த 3 சிஎஸ் பிரிவிலே உள்ள எங்கள் மழையாரும் புயலாரும் பாதிக்கப்பட்டு ஏற்கனவே பாதிப்பான நிலையில் இருக்கிற உங்களுக்கு அனைவருக்கும் இந்த உதவியை செய்வதற்கு மிக மன சந்தோஷத்தோட எங்களுக்கு இதை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு நீங்களும் நாங்களும் சேர்ந்து ஓஹோ அந்த ஒரு நன்றியை சொல்லி கைதட்டி தரவக ஜெய் நந்தம் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது இந்த கலைவர் என்ற ரீதியில் இந்த தலைமை உரையை நிறைவு செய்து கொண்டு நடக்க இருக்க நிகழ்வை நாங்கள் ஆரம்பிக்கும் என்று உங்கள் அனைவருக்கும் கேட்டுக்கொண்டு நீங்கள் சந்தோஷமாக இதை பெற்று கொண்டு போய் இப்படி எங்களை சரஞ்சனா மாமா எங்களுக்கு எங்கேயோ இன்னும் எல்லாம் இன்னும் பெற்று தருவேன், இனிமேலும் எங்களுக்கு பெற்று தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடிவு செய்து செய்து கொண்டு